Hi and welcome to Shubha's World. Pregnancy la baby oda heartbeat எப்போ ஸ்டார்ட் ஆகும், நம்மளால ஃபீல் பண்ண முடியுமா, எப்படி மெஷர் பண்றாங்க, and in the FHR fetal heart rate ஓட நார்மல் ரேஞ்ச் என்ன, எல்லா டீடைல்ஸும் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோட டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ப்ரெக்னென்சியில் பேபியோட ஹார்ட் பீட் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இந்த ஹார்ட் பீட் அப்படிங்கிறது அல்ட்ராசவுண்டில் பார்க்கும்போது தான் இது வந்து ஒரு வயபிள் ப்ரெக்னென்சி, அதாவது இது ஒரு அலைவ் எம்ப்ரையோ, உயிரோட இருக்கக்கூடிய ஒரு கரு அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. குழந்தை உருவான உடனே எப்போ அந்த ஹார்ட் ஃபர்ஸ்ட் பீட் பண்ண ஆரம்பிக்குது, பிரெக்னன்சி வீக் 5 கிட்ட ஹார்ட் பீட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அந்த கருவில் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ நாள் வரைக்கும் கருவோட ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்றது வந்து சென்சிபிள் ஆர் வெயிட் பண்றது ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு 10 weeks ஆஃப் ப்ரெக்னன்சி வரைக்கும் பார்க்கலாம். ஏன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க இருக்காங்க, கன்செப்ஷன், ஆவ்யூலேஷன் இதெல்லாம் நம்ம நினைக்கிறத விட கொஞ்சம் லேட்டாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைம் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டா நீங்கள் வந்து ஒரு 10 weeks ஆஃப் ப்ரெக்னன்சி வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஹார்ட் பீட் வருதா அந்த கருவில் அப்படின்னு பார்க்குறதுக்கு. 10 weeks ஆஃப் ப்ரெக்னன்சி ஆகியும் இன்னும் ஹார்ட் பீட் வரலை அப்படின்னா அப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். இல்லை எல்லாம் ஓகேவா, கரு நல்லா கரெக்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கா அப்படின்ற மற்ற டீட்டெயில்ஸ் பற்றி அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் என்னோட வியூவர்ஸில் 2 பேர் வந்து கிட்டத்தட்ட 10 weeks, அதாவது 3வது தடவை அவங்க வந்து அல்ட்ராசவுண்டுக்கு போகும்போது தான் ஹார்ட் பீட் வந்து வந்திருந்தது கருவில் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு வியூவர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி 9 weeks வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வயபிள் ப்ரெக்னன்சி இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து டிஎன்சி பண்ணிட்டாங்க. செகண்ட் ப்ரெக்னன்சியில் வந்து 10 weeksக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஹார்ட் பீட் வந்திருக்கு கருவுக்கு. அப்போ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கு நான் அவசரப்பட்டுட்டேனோன்ற கில்ட் வந்து என்னை ரொம்ப பாதர் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ கருவுக்கு ஹார்ட் பீட் வந்த உடனேயே அதை வந்து அல்ட்ராசவுண்டில் பார்க்க முடியுமா அப்படின்னா, இந்த ஏர்லி அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த டேட்டிங் ஸ்கேன்னு கூட அது சொல்கிறாங்க. ஸோ ஒரு 6 weeks ஆஃப் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம், ஐடியலி என்ன கேட்டால் 7-8 weeks கூட வெயிட் பண்ணி நீங்கள் போங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா ரொம்ப முன்னாடியே அந்த ப்ரெக்னென்சி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே அவசரமாக போய் அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது அந்த அல்ட்ராசவுண்டில் ஹார்ட் பீட் தெரியாது. அண்ட் அப்போ என்ன ஆகுதுன்னா, பேரண்ட்ஸ் வந்து இன்னும் ஹார்ட் பீட் வரலை, ஏதோ ப்ராப்ளமாக இருக்குமோன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க தேவையில்லாமல். அதனால் ஒரு 7 weeksக்கு அப்புறமா போய் அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்குறது பெஸ்ட்டு. அப்போது ஹார்ட் பீட் தெரியறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. டிரான்ஸ்வெஜைனல் அல்ட்ராசவுண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் டிரான்ஸ்வெஜைனல் அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போது வந்து அந்த கருவை இன்னும் க்ளோஸராக ஆர் இன்னும் கிளியராக அல்ட்ராசவுண்டில் பார்க்க முடியும். ஸோ அந்த அல்ட்ராசவுண்டோட அந்த டிரான்ஸ்டியூசரை வந்து உங்களுக்கு வெஜைனலி இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கருவை வந்து ஸ்க்ரீனில் அல்ட்ராசவுண்டில் பார்ப்பாங்க. 2வது வகை வந்து அப்டாமினல் அல்ட்ராசவுண்ட், அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இந்த FHR அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபீட்டல் ஹார்ட் ரேட், இதோட நார்மல் ரேஞ்ச் அப்படிங்கும்போது இதோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 110 to 160 beats per minute, BPM அப்படின்னு போட்டிருக்கோம். அதுதான் பீட்ஸ் per minute. 5 to 25 beats per minute வேரியேஷன்ஸ் இருக்கிறது டோட்டலி நார்மல். பேபி ஆக்டிவாக இருக்காங்க, சுற்றிக்கிட்டு இருக்காங்க, கையையும் காலையும் உதச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஹார்ட் பீட் வந்து அதிகமாக இருக்கும். பேபி தூங்கிட்டு இருக்காங்கன்னா நேச்சுரலாக அந்த ஹார்ட் பீட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த காமெண்ட்ல வந்து என்னோட பேபிக்கு வந்து 158 beats per minute, இது வந்து பாயா கேர்ளா அப்படின்னு சொல்லி இன்னமும் கமெண்ட்ஸில் கேட்குறவங்க இருக்காங்க. ஹார்ட் பீட் வச்சு இது வந்து பேபி பாய் இல்லை இது பேபி கேர்ள் அப்படின்னு சொல்ல முடியாது.
ஸோ ஃபீட்டல் ஹார்ட் ரேட் ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கரெக்டான மெத்தட் கிடையாது. இன்னொரு விஷயம், நிறையா பேர் ஏர்லி ப்ரெக்னன்சியில் கேட்கக்கூடியது, எனக்கு அடி வயிறில் வந்து துடிக்கிற மாதிரி இருக்குது, இதயம் துடிக்கிற மாதிரி இருக்குது, அது வந்து பேபியோட ஹார்ட் பீட்டா அப்படின்னு கேட்குறாங்க. பேபியோட ஹார்ட் பீட் அப்படிங்கிறது வந்து உங்களால் எப்போவுமே இப்படி கை வச்சோ இல்லை சும்மா இருக்கும் போதோ ஃபீல் பண்ணவே முடியாது. அப்போது அந்த அடி வயிறில் அந்த துடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கே, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களோட பல்ஸ் மாதிரி. உங்களோட இந்த கை நாடியில் வந்து நம்ம தொட்டு பல்ஸ் பார்க்குறோம் இல்லை, அப்போ அந்த ஒரு துடிப்பு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது இல்லையா? எப்போது எங்கேயாவது உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா அந்த இடம் உங்களுக்கு துடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அது வந்து பல்ஸ் மாதிரி, உங்களோட பல்சேஷன் மாதிரி, அந்த பிளட் ஃப்ளோ அங்கே அதிகமாக இருக்கிறதால அந்த ஒரு பிளட் வெசல் வந்து பல்ஸ் ஆகுறது தான் உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் பீட் மாதிரி இல்லை துடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கண்ணு கூட துடிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன ஹார்ட் பீட்டா? இல்லை இல்லை, அந்த மாதிரி தான் இதுவும். இப்போல்லாம் ப்ரெக்னென்ட் ஆன உடனே முதல்ல ஹார்ட் பீட் வந்துருச்சான்னு ஸ்ட்ரெஸ் ஆகி போய் ரொம்ப சீக்கிரம் பார்த்து இன்னும் ஹார்ட் பீட் வரலை, இன்னும் 2 வீக்ஸ் கழிச்சு திரும்ப அல்ட்ராசவுண்டுன்னு அது வரைக்கும் ராவும் பகலும் தூங்காமல் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க யங் பேரண்ட்ஸ். அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து இந்த ஏர்லி அல்ட்ராசவுண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கனடாவில் இருக்கேன் நான், டொரண்டோவில். 2 ப்ரெக்னன்சிலையுமே ஒரே ஒரு அல்ட்ராசவுண்ட் தான். அது வந்து அந்த 20 வீக்ஸில் பண்ணுற அந்த அனாமலி ஸ்கேன், அது மட்டும்தான் அல்ட்ராசவுண்ட் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி. ஸோ இந்த ஹார்ட் பீட்டெல்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 மாதம் ஆன அப்புறம் அந்த ஸ்டார்டிங்லலாம் ஒன்ஸ் அ மந்த் செக்கப் இருக்கும். ஸோ அந்த 12 வீக் செக்கப்னு நம்ம போகும்போது அப்போ வந்து வயிற்று மேலே டாப்லர் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கோன் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து வயிற்றுல அடி வயிற்றுல வச்சு மூவ் பண்ணி குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்குதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் அப்போ கேட்டதுன்னா இதுதான் ஹார்ட் பீட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கேட்குறதுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுருப்பாங்க. நம்ம கூட வந்திருக்கிற நம்ம ஹஸ்பண்டையும் உள்ளே கூப்பிட்டு பேபியோட ஹார்ட் பீட் கேட்கணுன்னா வந்து கேளுங்க அப்படின்வாங்க. அண்ட் அப்போ ஹார்ட் பீட்டோட கணக்கு இல்லை ஃபீட்டல் ஹார்ட் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் வந்து கொஞ்ச நேரம் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு இல்லைனா அந்த டாப்லர் இருக்குல்ல அந்த டிரான்ஸ்டியூசர் அதை வச்சுட்டு அதில் அந்த பேபி ஹார்ட் பீட் கேட்கும்போது அவங்க வாட்சை பார்த்து அவங்க கால்குலேட் பண்ணிக்குவாங்க நார்மல் ரேஞ்சில் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, கம்மிங் பேக் டு த FHR, ஃபீட்டல் ஹார்ட் ரேட். இந்த ஆவரேஜ் நம்ம பார்த்தோம் 110 to 160 பீட்ஸ் per minute அப்படின்ட்டு. பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரெக்னன்சிலேயே வேறு ஸ்டேஜஸில் இந்த ஹார்ட் ரேட் FHR அப்படிங்கிறது ஏற்றம் இறக்கமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆன அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு 6 வீக்ஸில் வந்து அந்த ஹார்ட் பீட் வந்து ஸ்டார்ட் ஆகும் போதெல்லாம் வந்து 110க்கும் கம்மியாக தான் இருக்கும். 80க்கு மேலே இருக்கும், 80, 100 அந்த மாதிரி இருக்கும். பட் 110க்கும் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு 10 வீக்ஸ் போல் 170 அந்த மாதிரி கூட வரும். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட 130 அந்த மாதிரி ஆவரேஜாக இருக்கும் அந்த ஃபுல் டேர்ம் அப்படின்னு வரும்போது. ஸோ ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 180 இருக்குது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூட நார்மல் தான். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த 5 to 25 வேரியேஷன்ஸ் ஆகலாம். பேபி ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்கன்னா 180 வரைக்கும் கூட போகலாம். 180 பீட்ஸ் per மினிட்டுக்கு மேலே கண்டினியூஸாக அப்படியே மெயின்டைன் ஆகுது 180க்கு மேலே அப்படின்னா அது எதனால் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க. கொஞ்சம் மானிட்டர் பண்ணலாம்னு நினைக்கலாம், இல்லைனா அவங்கள திரும்ப வர சொல்லி அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா என்ன காரணம் அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். 200 பீட்ஸ் per minute ஆர் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது ஃபீட்டல் ஹார்ட் ரேட்னா அப்போ வந்து அது அப்நார்மலி ஃபாஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ அது நார்மல் ரேஞ்சில் கிடையாது, அது வந்து ஹையாக இருக்குது. அந்த மாதிரி சினாரியோவில் கண்டிப்பாக எதனால் வந்து குழந்தை ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, என்ன காரணங்களோ அதை ட்ரீட் பண்ணுவாங்க. இல்லைனா அவங்கள ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூட ரெஃபர் பண்ணி இதை ட்ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை இதுக்கு என்ன காஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஆவரேஜ் ரேஞ்சுனா 110 to 160ன்னு சொன்னோம் இல்லையா? 110க்கும் கம்மியாக இருக்குது
கண்டினியூஸா பேபியோட ஹார்ட் ரேட் அப்படின்னா அதை வந்து ஃபீட்டல் பிராக்கிகார்டியா அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபீட்டல் பிராக்கிகார்டியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப மைல்டா இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து தானாகவே ரிசால்வ் பண்ணிக்குவோம், தானாகவே சரியாயிடும். 70 beats per minuteக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்ற சூழ்நிலை வந்தால் மட்டும் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக 180 beats per minuteக்கு மேலே கண்டினியூஸாக அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதை வந்து டாக்கிகார்டியா அப்படின்னு சொல்றாங்க. ஃபீட்டல் டாக்கிகார்டியாவுக்கு வந்து யூஸ்வலா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா மாம்க்கு வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அவங்கள டெஸ்ட் பண்ண அப்புறமா அவங்களுக்கு அது ஓகேவா சூட் ஆகுமான்னு மேக் ஷூர் பண்ணிட்டு பிரெக்னென்ட் மம்க்கு வந்து மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை அவங்க எடுத்துக்கும் போது அந்த பிளசண்டா வழியா அது குழந்தைக்கு போய் அவங்களோட ஹார்ட் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணும். பேபியோட ஹார்ட் பீட் வந்து இர்ரெகுலராகவும் ரேப்பிடாகவும் இருக்கு அப்படின்னா, இர்ரெகுலர்னா அந்த ஒரு ரெகுலர் பேட்டர்ன்ல சீரா இல்லாம இர்ரெகுலரா இருக்கு, ஏத்தம் இறக்கமுமா இருக்கு, ரேப்பிடா இருக்கு, சீரா இல்லை அப்படின்னா அதை வந்து ஃபீட்டல் டாக்கி அரித்மியா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ், நீங்க வந்து இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இன்கேஸ் இந்த டேர்ம் நீங்க ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க பதற வேண்டாம். பிகாஸ் ஃபீட்டல் டாக்கி அரித்மியா அப்படிங்கிறதும் நிறைய நேரம் தானாவே ரிசால்வ் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். நீங்க 3rd trimester இருக்கும்போது இன்கேஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ரேட் வந்து அதிகமாவோ கம்மியாவோ இருக்கு அப்படின்ற மாதிரி டவுட் வந்ததுன்னா அவங்க வந்து நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அதுக்கு உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. என்எஸ்டி பத்தி நம்மளோட சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க மேலேயும் ஐ கார்டா கொடுக்குறேன். நீங்க இது வரைக்கும் பார்க்கல அண்ட் உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் என்எஸ்டி இல்லைனா கார்டியோடோபோகிராஃபி சிடிஜி அப்படின்னு கூட சொல்றாங்க. இது வந்து பேபியோட ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணிட்டு இருக்கும் ஓவர் சம் டைம். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து கான்ட்ராக்ஷன்ஸ் போது அவங்க ஹார்ட் ரேட் வந்து எப்படி வந்து மாறுது அப்படிங்கிறதையும் அது மேப் அவுட் பண்ணிட்டு இருக்கும் ஒரு கிராஃப் பேப்பர் மாதிரி ஒரு பேப்பர்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் லேபரில் இருக்கும்போது டெலிவரிக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருக்கும் போதெல்லாம் வந்து இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கண்டினியூஸ் மானிட்டரிங். ஸோ அந்த டிரான்ஸ்டியூசரை ஒரு பெல்ட்டில் இருக்கும், அது மாதிரி வயிற்றுல வந்து அதை கட்டிடுறாங்க. கண்டினியூஸாக பேபியோட ஹார்ட் பீட் வந்து மானிட்டர் ஆகிட்டே இருக்க மாதிரி. இன்கேஸ் உங்கள் குழந்தைக்கு ப்ரெக்னன்சியில் வந்து ஹார்ட் ரிலேட்டடாக இல்லை இந்த ஃபீட்டல் ஹார்ட் ரேட் சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூஸ் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு, இல்லை இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டவுட்ஸ் இருந்தாலுமே டெலிவரி டைமில் கண்டிப்பாக ஒரு பீடியாட்ரிஷியன் இருப்பாங்க. குழந்தை பிறந்த உடனே அவங்கள செக் பண்ணுறதுக்கு அண்ட் அவங்களுக்கு ஏதாவது ஃபாலோ அப் தேவையா இல்லை அவங்க நல்லா இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் உங்க குழந்தைக்கு ஹார்ட் சம்பந்தமா ஏதாவது ஃபாலோ அப் தேவைப்பட்டது, இல்ல அவங்க ஹார்ட் ரேட் வந்து ஆவரேஜை விட அதிகமாவோ கம்மியாவோ இருந்தது, இல்ல அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பிறந்த அப்புறமா ஒரு பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் வந்து குழந்தைய வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கான ஃபாலோ அப் வந்து கரெக்டா பண்ணுவாங்க. அவங்க வந்து சப்போஸ் தெரியாம இருந்தாங்கனாலும் நீங்க வந்து ஆஸ் அ பேரண்ட் குழந்தையோட மெடிக்கல் ஃபைல் கொடுத்து நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது உங்களோட டியூட்டி. ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர்.